என்ன பார்சல் வாசு? ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு. யார் அனுப்பியிருக்காங்க? இல்ல மேடம், அட்ரஸ்ல எதுவும் இல்ல. பார்சலை பிரி. மேடம், ஆயின்மெண்ட், டேப்லெட், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் வந்திருக்கு. நீங்க எதுவும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்களா? நான் பண்ணல. யார் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். மாயா தான் ஃபோன் பண்றா. ஆமாமா. ஸ்பீக்கர்ல போடுங்க. பார்சல் வந்துச்சா? என்னடி விளையாடுறியா? விளையாடுறேனா? சீரியஸா உன்கிட்ட பேசதான் ஃபோன் பண்ணேன். நல்லா இருக்கியா? ஏய் ஏய், டென்ஷன் ஆகாத. உடம்பு வலிக்கும்ல. உனக்கு என்னடி வேணும்? நீ நல்லா இருக்கணும். சீக்கிரமா நீ குணமாகணும்னு நான் மெடிசன்ஸ் அனுப்புனா நீயே டென்ஷன் ஆகுற. நீ ஏதாவது பிரச்சனை செஞ்சு எங்களோட முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் நாங்க அதை படிக்கட்டா பயன்படுத்தி மேல மேல போய்கிட்டு இருக்கோம். நீ பழைய புவனேஸ்வரியா எழுந்து வரணும். ஏதாவது செய்யணும். நாங்க உன்னை தோக்கடிச்சு இன்னும் முன்னேறணும். எல்லார் வாழ்க்கையிலயும் அவங்க முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உந்து சக்தியா இருக்கும். ஆனா எங்களுக்கு நீ தான் உந்து சக்தி. எனர்ஜி பூஸ்டர், வைட்டமின் டேப்லெட். உன்னோட உள்காயம், வெளிக்காயம், ரத்தக்கட்டு, தசவலி, இடுப்பு சுளுக்கு இது எல்லாத்துக்கும் கேட்டு கேட்டு மருந்து வாங்கி அனுப்பியிருக்கேன். இன்னும் ஏதாவது வேணும்னா கேளு. நீ சீக்கிரமா குணமாயிடலாம். நீ இல்லாட்டி எங்களுக்கு போர் அடிக்கும். ஏய், கத்தி உன் எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாத. முதல்ல உன் காயத்துக்கு மருந்து போடு. அவ உங்க பொண்ணுங்க, அப்படிதானே பேசுவா? அப்படினா எப்படி பேசுவா? எப்படி பேசுவா? நான் கூப்பிட்டப்ப ஏன் வீட்டுக்கு வரணும் இல்ல அவ? நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணுங்கிறதா என்னோட விருப்பமும். ஆனா கட்டின புருஷனுக்காக அவ வரமாட்டேன்னு சொன்னால, அங்க அவ மனைவியா ஜெயிச்சிட்டா. கல்யாணம் ஆன பிறகு ஒவ்வொரு பொண்ணுக்கும் அம்மா, அப்பா, பிறந்த வீடு எல்லாம் முக்கியம்தான். ஆனா புருஷன் தான் எல்லாத்தை விட முக்கியம். புருஷனோட மரியாதை பொண்டாட்டி கையில தான் இருக்குங்கிறத என் பொண்ணு நிரூபிச்சிட்டா. உங்க கூட ஏதாவது பிரச்சனை வந்து அப்ப எங்க அப்பா என்னை கூப்பிட்டிருந்தா எனக்கு என் புருஷன் தான் முக்கியம்னு நான் எப்படி போகாம இருந்திருப்பேனோ அதே மாதிரிதான் என் பொண்ணு தானா பண்ணிருக்கா. அப்ப நேத்து வந்தவன் தான் முக்கியம். அப்ப நான் முக்கியம் இல்லையா? கதிர நேத்து வந்தவன் இல்லைங்க, அவளோட புருஷன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷனை ஒரு நாளும் ஒருத்தர்கிட்டையும் விட்டு கொடுத்ததே இல்லை. அதே மாதிரிதான் என் பொண்ணு இருக்கா. அப்போ என் பொண்ணு ஜெயிச்ச மாதிரி தானே? உன்னோட அப்பாவா அவர் கடமையோட தான் பேசினார். பார்த்து பார்த்து வளர்ந்த பொண்ணுக்கு ஏதாவது நடந்திருந்தா அவரால் எப்படி தாங்கிக்க முடியும்? அவர் சொல்றதும் கரெக்டு தானே. அவர் மகன் எப்படி வாழணும்னு ஒரு எதிர்பார்ப்பு கனவும் இருந்திருக்கும்ல. அந்த மாதிரி அவரோட மகன் வாழலையே. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னாலே தாங்க முடியாது. அவரால் எப்படி தாங்கிக்க முடியும்? இங்க பாருதானா, ஒரு அப்பாவா அவர் உன்னை கூப்பிட்டதுல எந்த தப்பு இருக்கிறதா நான் நினைக்கல. அவர் சொன்னதுல ஒரு உண்மை இருக்குதானா, அதுதான் என்னை இப்ப அழ வைக்குது, வேதனைப்படுத்துது, குற்ற உணர்ச்சியில தள்ளுது. உன்னோட பிரச்சனைக்கு நானும் காரணம்தான். கதிர், அவர் இமோஷனலா புரிஞ்சுக்காம பேசுறாருன்னா நீயும் அப்படியே பேசுறியே, அது எப்படி சரியா இருக்கும்? வீட்டுக்கு போயிட்டா மட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதா? உன்னை விட்டுட்டு போயிட்டா எனக்கு சந்தோஷம் வந்துருமா? இப்ப கூட நீ அவருக்கு சப்போர்ட்டா தான் பேசுற. ஆனா அவர் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை. நீ எனக்கு நல்ல கணவனா இருக்க, ஆனா அவர் எனக்கு அப்பா. அவர் என்ன மட்டும் தான் பாக்குறாரு, உன்னை யாரோன்னு நினைக்கிறாரு. அது தாண்டா இப்ப பிரச்சனை. ஏன் உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு, ஆனா உன் உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்துனல. அத நான் அவர்கிட்ட சொன்னேனே, ஆனா அவர் அது ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. உடனே வீட்டுக்கு வா, கிளம்பலான்னு சொல்றாரு. தலை முழுகிட்டு வான்னு சொல்றாரு. இந்த ஜீவா யாரு? ஏன் அவன் மேல எனக்கு இவ்ளோ அன்பு? ஒருவேளை என் புருஷன் அவன் மேல வச்சிருக்கிற பாசமா இருக்குமா? இல்ல எனக்கு மகன் இல்லாததால ஜீவாவை என் மகன் மாதிரி என் மனசு எனக்கு தெரியாம ஏத்துக்கிட்டு இருக்குமா? சிவரஞ்சினி ஏன் என் கனவுல வரா? மகனை கூப்பிடு மகனை கூப்பிடுன்னு
ஏன் என்கிட்ட மட்டும் சொல்றா? நான் ஜீவா மேல வச்சிருக்கிற அன்ப அவ புரிஞ்சிருக்கணும். ஆமா, அதுதான். தாயே, என்ன தாயே, வாழ்க்கையில சில உறவுகள் தொப்புள் கொடி உறவு மாதிரி எல்லாரும் ஒரே கருவறையிலிருந்து பிறக்கிறவங்க. அடுத்த சில உறவுகள் இரத்த உறவு. நீ ஒரு இரத்த உறவு உன் வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுற. ஆமா சாமி, என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றீங்களே. அ, அ, என் பிரார்த்தனை உங்களுக்கு கேட்டுச்சா? பிள்ளையா நினைக்கிற அந்த குழந்தை உன் வீட்டுக்கு வரலைன்னு தானே கவலைப்படுற? கவலைப்படாத, சீக்கிரமே அந்த பிள்ளையோட பாதம் உன் வீட்டில் படும். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. நீ நினைச்சது நடக்க ஆசைப்பட்டா ஏதோ ஒன்று உன்னை கெடுக்க நினைக்கும். நினைச்சது நடக்க நீ ஒரு பரிகாரம் பண்ணணும். சொல்லுங்க சாமி, என்ன வேணாலும் செய்யறேன். நீ ஒரு பணக்கார வம்சத்திலிருந்து வந்த பொண்ணு. ஆனா நீ இப்போ பிச்சை எடுக்கணும். எடுப்பியா? ஜீவா வரத்துக்காக என்ன வேணாலும் செய்யறேன்னு சொன்னல சாமி, நான் செய்யறேன். தெரு தெருவா என் புள்ள மாதிரி என் மருமகன் ஜீவா வீட்டுக்கு வரணுங்கிற வேண்டுதலோட எல்லாருக்கிட்டையும் மடிப்பிச்சை கேட்டு அதில் கிடைக்கிற பணத்தில் வெள்ளி பாதம் செஞ்சு அம்மனுக்கு படைக்கணும். கடவுளுக்கு முன்னாடி மனுஷங்க பதவி பட்டம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஜீவா இன்னும் வராதது எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. ஜீவா வர தாமதமாக வீட்ல ஏதாவது பிரச்சனை அதிகமாகுமோ, இல்ல புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பதட்டமா இருக்கு. அவன் கால் நம்ம வீட்ல பட்டாதான் நம்ம வீடு நிம்மதியா இருக்கும்னு என் மனசுல பட்டுக்கிட்டே இருக்கு. எப்படி ஜீவாவை வர வைக்கிறது, அதுக்காக என்ன செய்யலான்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அழுது துடிச்சிட்டு இருக்கேன் பத்மா. பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அந்த சித்தரை கடவுள் தான் அனுப்பி எனக்கு இந்த விஷயத்த சொல்ல வச்சிருக்கு. நான் மடிப்பிச்சை எடுத்து பாதம் செஞ்சு சாமிக்கு படைச்சு ஜீவாவை இந்த வீட்டுக்கு வர வைப்பேன். ஜீவா நம்ம வீட்டுக்கு வரதான் போறான். ஜானகி, கண்டிப்பா அது நடக்கும். நீ போயிட்டு வா. அம்மா, சொல்லுங்கம்மா. சாமிக்கு வேண்டுதல் வச்சு மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேன். உங்களால முடிஞ்சதை கொடுங்க. சரிம்மா. ரொம்ப நன்றிம்மா. சரிங்கம்மா. வா.